வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி பிரதோஷம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதுலயும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த இலை மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம், தீராத கடன் பிரச்சனை, நோய்கள், எதிரி தொல்லை இது எல்லாமே நீங்கும். இன்னும் உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னே சொல்லலாம். வெறுப்பா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை வளமா மாற ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனி மகா பிரதோஷம் இருக்கு. பொதுவா ஒவ்வொரு கிழமையிலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த பிரதோஷ நாள் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதங்கள்ல இந்த பிரதோஷமும் ஒண்ணு. இப்படிப்பட்ட பிரதோஷம் சனிக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சனி பிரதோஷத்துல நாம சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நாம செஞ்சா ஒரு வருஷம் ஃபுல்லாவே நாம சிவன் கோவிலுக்கு போய் வழிபட்ட பலனும் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானையும் சிவனோட வாகனமான நந்தி தேவரையும் நாம வழிபாடு செய்யும் போது நமக்கு சிவலோக பதவியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பிரதோஷ நாள்ல நாம வழிபாடு செய்யும் போது பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலைய சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு. ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் உலகத்தை காத்தருளிய நேரம் தான் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமான நாம வழிபாடு செஞ்சோம்னா சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நமக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நாம சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யும் போது சனி பகவானால ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுமே நீங்கும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும், 7 ஜென்ம பாவம் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு அற்புதமான பரிகாரம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த பிரதோஷ நாள்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு பிரதோஷ நேரத்துல சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தியும் அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரம் குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சாலே போதுமானது. இதுவே அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 3 பிரியாணி இலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் நமக்கு கடைகள்லயே நிறைய டேமேஜ் ஆன பிரியாணி இலை தான் கிடைக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலைய பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இத நாம கையில வச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் அது அப்படியே நமக்கு ஈர்த்து கொடுக்கும்.
அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம்பு தேவைப்படும். மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. இங்க எண்ணிக்கை கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டா 5 கிராம்பை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு கொஞ்சம் பச்சை கற்பூரம் தேவைப்படும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ பிரியாணி இலை, காஞ்ச பிரியாணி இலைய நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா தம்ப்நெயில்ல கிரீன் கலர்ல பிரியாணி இலை கொடுத்திருக்கறனால ஒரு சிலர் காஞ்ச பிரியாணி இலை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி சந்தேகம் கேட்பீங்க. தாராளமா நீங்க காஞ்ச பிரியாணி இலைய இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பயுமே நாம எமோஷன்ஸோட செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பலன் உடனடியா கிடைக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். சரி, அடுத்ததா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 3 பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதாவது பிரியாணி இலைய கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொல்லுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டம், இப்படி எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அகல் விளக்க எடுத்துக்கோங்க. நீங்க எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் தனியா வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அகல் விளக்குல 3 பிரியாணி இலையையும் போட்டுட்டு 5 கிராம்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து இதை எரிய விடுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்டுல ஹால்ல இருந்து நீங்க செய்யறது நல்லது. வீட்டுக்கு உள்பக்கம் இருந்துதான் செய்யணும், வெளிப்பக்கத்துல எல்லாம் செய்ய வேண்டாம். இப்படி இந்த பிரியாணி இலை, கிராம்பு, அதே மாதிரி பச்சை கற்பூரம், இது 3ம் எரியும் போது அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நெருப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பலை ஒண்ணு உங்க வீட்டுக்கு வெளியில உடனடியா கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த சாம்பலை ஒரு பேப்பர்ல சுருட்டி தனியா ஒரு இடத்துல நீங்க வச்சிருந்து நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த சாம்பலை இந்த பேப்பரோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷ நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா உடனடியா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறையறத நீங்களே கண்கூட பாப்பீங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.